புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தில் கடந்த 7 மாத காலப்பகுதியில் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களின் ஊடாக 1286 சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானப்படையினரின் பங்களிப்புடன் நவீனமயமாக்கப்பட்டுள்ள புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு மற்றும் தூய்மை நடவடிக்கைகள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 25 விமானப்படை அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் 64 பாதுகாப்பு கண்காணிப்பு கேமரா மூலம் பேருந்து நிலைய வளாகம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 7 மாதங்களில் பேருந்து நிலைய வளாகத்தில் வெற்றிலை உமிழ்தல் மற்றும் பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 1029 பேர் கண்காணிப்பு கேமராக்களின் ஊடாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் சில பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களும் உள்வாங்குவதாகவும் பொது இடங்களை அசுத்தப்படுத்தியவர்களிடம் அவர்கள் செய்த இடங்களை மீண்டும் சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் பொருட்களை திருட முயன்றவர்கள் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தவர்கள் என 64 பேர் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே 55 யாசகர்கள், 3 பாலியல் தொழிலில் ஈடுபடுபவர்கள் மற்றும் 13 சட்டவிரோத கையடக்க தொலைபேசி விற்பனையாளர்கள் பேருந்து நிலைய வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேருந்து சாரதிகளால் பேருந்து நிலைய சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்ட 28 சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. குறித்த சேதங்களுக்கான முழுமையான நட்டஈட்டை சம்பந்தப்பட்ட சாரதிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இலங்கை போக்குவரத்து சபை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையம் நாளாந்தம் பெருமளவான பயணிகள் பயன்படுத்தும் முக்கிய போக்குவரத்து மையமாக காணப்படுகின்ற நிலையில் அதன் தூய்மை, பாதுகாப்பு மற்றும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாம் வீசும் சிறிய சிரட்டை பெரும் ஆபத்தை விளைவிக்கும். தேங்கும் நீரில் கொசுக்கள் முட்டையிடும். அதுவே டெங்குவாக மாறும். நம்மால் டெங்குவை தடுக்க முடியும். இன்றே ஆரம்பிப்போம். ஆயுள் மீடியா அவதானத்துடன்.